நிச்சயமாக சண்முக சுந்தர், நீங்கள் சொன்ன மாதிரி பெண்கள் தீர்மானிக்கக்கூடிய சக்தியாக தேர்தலில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அவங்கள சார்ந்த ஒரு கேள்வியோடு நம்ம நிகழ்ச்சி தொடங்கியிருக்கோம். அடுத்து விஜய்க்கு மிக முக்கிய ஒரு பலமாக பார்க்கப்பட்டது முதல் முறை வாக்காளர்கள். இந்த முதல் முறை வாக்காளர்கள் நிச்சயமாக அதில் அதிகப்படியான வாக்கு தாவேக்காவுக்கு தான் வரும் அப்படிங்கிறது தாவேக்காவுடைய நம்பிக்கையாக இருக்கு. சரி, களம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது திமுகவுக்கு 27 விழுக்காடு இருக்கு, அதிமுகவுக்கு 18 விழுக்காடு இருக்கு, நாம் தமிழர் 22 விழுக்காடு, தமிழக வெற்றி கழகத்துக்கு 30 கடந்து 33 விழுக்காடு இருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது விஜயுடைய எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது இங்கே பூர்த்தியாக இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். விஜயுடைய என்ன கணிச்சாலும் சரியா இருக்குன்னு பார்க்கலாமா? அதை அதாவது இளைய தலைமுறை என்ற முதல் முறை வாக்காளர், இளைய தலைமுறை என்றால் 30 வயதுக்கு உட்பட்டவர்கள் தான் பொதுவாக சொல்லுவாங்க. இது முதன்முறை வாக்காளர். முதன்முறை வாக்காளர்கள் எடுத்தால் அதிகபட்சமாக நீங்கள் 14 லட்சம் 14.5 லட்சம் ஓட்டு தான் இருக்குது. 1 கோடி ஓட்டெல்லாம் கிடையாது, வெறும் 14.5 லட்சம். இந்த 14.5 லட்சத்தில் 14 லட்சத்துக்கு கிட்டத்தட்ட 90% விஜய்க்கு விழுந்தால் கூட இளைய வாக்குகள், அதாவது இளைய தலைமுறை 30 வயதுக்கு உட்பட்ட ஒரு வாக்கு இருக்கு இல்லையா, அதுதான் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்குமே எடுத்துக்கிறாங்க. 18லேயே 40 வயது வரைக்கும் இளைய தலைமுறைன்னு கூட சில பேர் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ஒரு 2.5 கோடி இருக்குது. அந்த 2.5 கோடி வாக்குகள் தான் விஜய் டார்கெட் பண்ணுறாரு. இதில் 1.5 கோடி வாங்கினாலே ஜெயிச்சிட முடியும் அப்படின்றது தான் அவருடைய எதிர்பார்ப்பு. ஆனால் 2 கோடிக்கு மேல் வாங்கினால்தான் வெற்றி பெற முடியும். இப்போ நீங்கள் முதன்முறை வாக்காளர்கள் பார்க்கும்போது திமுக ஏதோ குறைந்து போகலை, 27 வச்சிருக்காங்க. நாம் தமிழர் பாருங்க 22 வச்சிருக்காங்க. 33, 22, 27, 18 அதிமுக குறைவாக இருக்குது இதில். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம், 6% வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் 14 லட்சம் ஓட்டுகள் தான் இதில். இதுக்கு அடுத்து நாங்கள் முதன்முறை வாக்காளர்கள் இளைய தலைமுறையும் இப்போ நம்மக்கிட்ட கிராஃபிக்ஸ் இருக்குது, வரைகளை, அந்த வரைகளை பார்க்கலாம். முதன்முறை வாக்காளர்களை விட இளைய தலைமுறை என்பதை மிக முக்கியமாக பார்க்கணும். 30 வயதுக்கு உட்பட்டோர் என்ற அடைமொழிகள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். அந்த இலக்கணம் இளைய தலைமுறைக்கு 30 வயதுக்கு உட்பட்டோர் என்று பார்க்கும் பொழுது இதில் நீங்கள் மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னன்னா, இதில் தான் பார்க்கணும். இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியாக இருக்கும். இந்த வாக்கு வங்கியில் யாருக்கு எவ்வளோ வாங்க போகிறாங்க அது மிக 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 முக்கியமானது. திமுக 30% வாங்கியிருக்காங்க, 21% அஇஅதிமுக, நாம் தமிழர் 18, தாவேக்கா இதுலேயும் முந்துகிறது. தாவேக்கா 31% வாங்கியிருக்காங்க. எனவே 31, 30 பாருங்கள், 1% தான் வித்தியாசம் இருக்குது. எனவே கடுமையான போட்டி. அதாவது திமுக இளைஞரணி மாணவர் அணிலாம் நிறைய அணி வச்சிருக்காங்க, அதிமுகலையும் இருக்கு. நாம் தமிழர் இளைஞர்கள் கூட்டம் தான். எனவே இல்லை யாரையும் இவங்களுக்கு தான் சொல்ல முடியாது. நம்முடைய சர்வே எடுக்கப்பட்ட விதத்தில் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க. நம்ம கள நிலவரத்தை நம்ம சொல்லியிருக்கோம், இப்படி ஆதரவு இருக்கு என்று. இளைய தலைமுறைக்கு நிறைய பேர் வாய்ப்புகள் கொடுக்குறாங்க. தாவேக்காவுக்கு இது விஜயினுடைய தனிப்பட்ட செல்வாக்கில் வந்திருக்கு. இது கட்சியின் செல்வாக்கு. மு.க. ஸ்டாலின், அதே போன்று அவருடைய உதயநிதி ஸ்டாலின் போன்ற இளைய தலைமுறை நிறைய பேர் வந்திருக்காங்க. அவங்க இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்காங்க. அதிமுகவும் இதில் வெகு வேகமாக களமிறங்குமா என்றால் இதில் கொஞ்சம் பின்னாடி இருக்காங்க அதிமுக. ஆனால் நாம் தமிழர் இளைஞர்களின் கூட்டமாக இருக்குது. அவர் இப்போ இளையர் படை தான் அவருக்கு பின்னாடி இருக்குது. ஆனால் இந்த எலெக்ஷனில் இவங்க தான் மிக முக்கியமான ட்விஸ்ட் கொடுக்க போகிறாங்க. அதாவது பெண்கள் வாக்கு தான் மிக முக்கியமானதுன்னு சொன்னோம் நம்ம. ஆனால் இவங்க தான் இந்த சேஞ்ச், அந்த வித்தியாசத்தை இவங்க தான் முடிவு செய்வாங்க. ஏன்னா இந்த முறை தேர்தல் ஆணையமே என்ன சொல்லுன்னா, தமிழ்நாட்டில் முதன்முறையாக வரலாறு காணாத வகையில் 85-90% மேலே வாக்குப்பதிவு எதிர்பார்க்குறோன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த எஸ்ஐஆரில் இருந்த போனவங்கள பேரெல்லாம் நீக்கிட்டாங்க, பல லட்சங்கள் நீக்கப்பட்டிருக்கு. இதனால் என்னென்னா சரியான தேர்தல் ஆணையம் நாங்கள் வாக்காளர் பட்டியலில் வச்சுருக்கோம், இதனால் சதவீதம் அதிகரிக்கும். பாண்டிச்சேரி மாதிரியே இந்த வாட்டி புதுச்சேரியில் 90% தாண்டியது மாதிரி இந்த முறை தமிழகத்திலும் வரலாறுக்கான முதன்முறையாக 90% வாக்குகள் வரும்னு சொல்கிறாங்க. இது வரும்போது இந்த 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 இளைய தலைமுறை வாக்குகள் தான் ஒரு சின்ன வித்தியாசம், வெற்றி தோல்வியை முடிவு செய்கிற வித்தியாசத்தை இவங்க தான் தீர்மானிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த முறை எல்லோரும், ஏன்னா பொதுவாக இங்கே எலெக்ஷனில் நிறைய பேர் முதன்முறை வாக்காளர்களே நிறைய பேர் வாக்களிக்க வரமாட்டாங்க. அன்றைக்கி லீவு, எல்லோரும் வீட்டில் போய் ஜாலியாக படம் பார்க்கலாம், வெளில போகலான்னு தான் இருப்பாங்க தவிர வாக்களிக்கணும். ஆனால் இந்த முறை வாக்களிக்கணும்னு எல்லாருமே விருப்பமாக இருக்காங்க. எனவே ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கம் இந்த தேர்தல் இருக்க போகுது என்பதை மட்டும் என்னால் பார்க்க முடிகிறது. அதுதான் நம்ம கள நிலவரத்தை சொன்னாங்க, நிறைய பேர் அதை சொன்னாங்க. இந்த முறை கட்டாயம் வாக்களிப்போம், இந்த முறை கட்டாயம் வாக்களிப்போம். ஒருவேளை ஆளும் கட்சியினுடைய சிறப்பான ஆட்சிக்காக நாங்கள் வாக்களிப்போம், அவங்களை மீண்டும் கொண்டு வரணும்னு வாக்களிக்கணும்னு இருக்கலாம். இல்லை ஒரு மாற்றத்திற்காக நாங்கள் வாக்களிக்கும் என்பதற்காக வரலாம். இல்லை ஏற்கனவே ஆண்ட கட்சி எங்களை சிறப்பாக இருந்தாங்க, அவங்களுக்கு கொண்டு வரணுன்றக்காக நாங்கள் வரப்போகிறோம்னு சொல்லலாம். இது மாதிரி ஏதோ ஒரு மாற்றம் ஏதோ ஒரு இருக்கா. ஆனால் எல்லோருமே சொன்ன ஒரு விடயம் என்ன, வாக்களிப்போம், நிச்சயம் வாக்களிப்போம்னு சொல்கிறாங்க. எனவே தேர்தல் சதவீதம் நிச்சயமாக அதிகரிக்கும், வாக்குப்பதிவு சதவீதம் அதிகமாக வரப்போகுது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய, அதாவது இந்த தேர்தல் இதுவரை தமிழகம் காணாத ஒரு புதிய வகை தேர்தலாக இருக்கும்.
தொடர்ந்து பேசலாம் சண்முகசுந்தரம் ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு. நேயர்களே, இடைவெளிக்கு பிறகு மிக முக்கியமான ஒரு விடயம் குறித்து நாம் பேசியிருக்கின்றோம். அதில் தமிழக வெற்றி கழகம் மற்றும் நாம் தமிழ் அந்த கட்சியினுடைய முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய திரு சீமான் மற்றும் விஜய் ஆகியோர் அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதியில் பின்னடைவு சந்திக்கிறார்கள் என்பதுதான் கள நிலவரமாக இருக்கிறது.